பிக் பாஸ்ல நடக்கிற விஷயங்களை பார்த்து ரிவ்யூ பண்ற எல்லா ரிவ்யூவரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்றது வழக்கம்தான். அப்படி ரவீண்டர் அவரு என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? விக்ரம் அவரை பத்தி இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். சீசன் 9 என்னதான் விறுவிறுப்பா போயிட்டு இருந்தாலுமே 2 வாரங்கள்ல இந்த நிகழ்ச்சி முடியிற நிலையில இருக்கு. பிக் பாஸ்ல இப்ப வரைக்குமே போட்டியாளர்கள் எந்த ஒரு போட்டியையுமே மனப்பூர்வமா விளையாடல. இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு யாருமே நல்லா விளையாடல. எல்லா சீசன்லயும் பிக் பாஸ் போட்டியாளர்கள் என்னதான் பிரச்சனை அப்படின்னாலும் வீட்டு தலை பேச்ச கேட்பாங்க. ஆனா இங்க யாருமே பேச்ச கேட்கறது இல்ல, மதிக்கிறதும் இல்ல. இவ்வளவு நாள் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த பார்வதி இப்ப தங்கிட்ட இருந்த கண்டென்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுனால அமைதியா இருக்காங்க. பார்வதி ஆரம்பத்துல திவாகர் அவர்கிட்டயும் கம்ருதீன் அவங்க கிட்டயும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. திவாகர் அவர்கிட்ட கம்ருதீன் அவரை பத்தி கூட தவறா சொல்லியிருந்தாங்க. அது பெரிய பிரச்சனையா முடிஞ்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த வகையில கம்ருதீன் அவரு கோவப்பட்டு சண்டை போட ட்ரை பண்ணாரு. அப்புறம் மறுபடியும் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அந்த வகையில ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்துச்சு. சாண்ட்ரா அவங்களுடைய வீட்ல இருந்து வந்தாங்க. இன்னைக்கும் சில பேருடைய வீட்ல இருந்து இப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்காங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விக்ரம் அவர் மேல பல குற்றச்சாட்டு வந்திருக்கு. விக்ரம் அவரு இந்த சீசன் முழுக்க நல்லா விளையாடவே இல்ல, சொல்ல போனா நல்லவ மாதிரி அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அவரை பத்தி ரவீண்டர் அவர் பயங்கரமா பேசியிருக்காரு. அதாவது விக்ரம் அப்படிங்கிறவரு சீரியல் பிளேயரா, ஸ்டாண்ட் அப் காமெடியனா, இல்ல சைக்கோ சீரியல் கில்லரான்னு தெரியல. அவருக்கு ஏதாச்சும் அவார்டு கொடுத்து தொலைங்க. ஆதர கால பிடிச்சு இழுத்த சம்பவத்துல பெற்றோர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இருக்கலாம். ஆனா இவ்வளவு பண்ணவே கிடையாது. இப்ப சுபிக்ஷாவுக்கு கொஞ்சம் அறிவு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். விக்ரம் பத்தி இப்பதான் தெரியுது. சாண்ட்ரா, கனி, அமித் வீட்டுல இருந்து வர மொமெண்ட் தான் சந்தோஷமான மொமெண்டா இருக்கும் அப்படின்னும், குழந்தைகளுக்கு நடிக்க தெரியாது அப்படின்னும், இது உலக தியரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவரு பேசியிருக்காரு. விக்ரம் அவரு கண்டிப்பா ஃபைனல் வரைக்கும் வருவாரு. ஆனா அதுக்குன்னு டைட்டில் வின் பண்ற அளவுக்கு அவர் கேம் விளையாடல அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்குமே டைட்டில் யாரு வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேள்வியா தான் இருக்கு. சொல்ல போனா சபரி அவருக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா அவரும் நல்லா கேம் விளையாடல அப்படிங்கறத எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. இதுல ஃபைனலுக்கு யாரு போக போறா, யாரு டைட்டில் அடிக்க போறா அப்படிங்கறதே குழப்பமா இருக்கு. யாரையுமே இப்ப வரைக்குமே சூஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய கேம் இருக்கு. ஒரு சிலர் கம்ருதீன் அவரு நல்லா விளையாடி இருந்தாருதான் அவருக்கு நல்லா வாய்ப்பு இருந்திருக்கும். அவர் இந்த பார்வதி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள விழுந்ததுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சிலர் கம்ருதீன் அவரு பார்வதி அவங்க கிட்ட பேசுறதுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா இந்த கேம் வச்சு அவங்கள இந்த விளையாட்டை விளையாட விடாம பண்றதா அப்படின்னு சொல்றாங்க. சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் நிறைய பேருடைய வீட்டுல இருந்து வர வேண்டி இருக்கு. சோ இந்த வாரம் முழுக்கவே ரொம்பவே எதிர்பாராத வாரமா தான் இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பிக் பாஸ் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.